கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். 7வது வசனம் பாருங்க. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். பவுலும் பர்னபாவும் ஒரு ஊருக்கு போய் என்ன செஞ்சாங்களாம்? சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த சுவிசேஷத்தை அவங்க பிரசங்கம் பண்ணும் போதே அங்க என்ன செஞ்சாரா? லிஸ்திராவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தார். ஒருவன் அப்படின்னா அங்க ஒரு சின்ன பையனை அது என்ன செய்யல, குறிக்கல. ஒரு மனிதனை அது என்ன செய்கிறது, குறிக்கிறது. அந்த மனுஷன் என்ன செஞ்சாரா? பவுல் என்ன சொல்லுகிறாரோ அதை உற்று என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? கேட்டு கொண்டிருந்தாரா. அங்க பவுல் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு? சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். சுவிசேஷம்னா என்ன? இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, இதுக்கு பெயரு தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் அப்படிங்கிறது நற்செய்தி. இந்த சுவிசேஷத்துக்கு என்ன பேரு? நற்செய்தி. நற்செய்தினா என்ன? எதை நம்ம நற்செய்தின்னு சொல்லுவோம்? செய்ததை சொல்றது நற்செய்தி. இன்னும் ஒரு விதத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வேற வழியே இல்லை. நம்ம தப்புவிக்கப்படுகிறதற்கு, வெளியே வருகிறதற்கு வழியே இல்லை. இன்னும் உங்களுக்கு புரியும்படியா ஒரு உதாரணம் சொல்றேனே. ஒரு நோயில டாக்டரோட ரிப்போர்ட் நீங்க பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லுது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது ஒருவர் வந்து, இல்ல உங்களுக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு, இதுல இருந்து உங்களால வெளியில வர முடியும், நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது உங்களுக்கு எப்படிப்பட்ட செய்தியா இருக்கும்? நற்செய்தி அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகத்துல நமக்கு வேற வழியே இல்லை, வேற வாய்ப்பே இல்லை, தப்பி செல்லுகிறதற்கு போக்கும் இல்லை. இப்படிப்பட்ட இடத்துல நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்ய வந்தாரா? மீட்பு கொடுக்க வந்தாரா, வாழ்வு கொடுக்க வந்தாரா. அதை அவர் அங்கு செய்தும் முடித்து விட்டாரா. இதுக்கு பேரு தான் என்னது? நற்செய்தி. நற்செய்தி அப்படிங்கிறது நம்ம மீட்கப்பட்ட ஒரு செய்தி. நமக்கு அங்க என்ன அவர் செய்து முடித்திருக்கிறாரோ அந்த நன்மைகளை குறித்த ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தியை தான் அங்க பவுல் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? பிரசங்கித்து கொண்டிருந்தார். இத பிரசங்கித்து கொண்டு இருக்கும் போது அங்க பாருங்க, லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து. அந்த மனுஷன் அவர் சின்ன பையன் இல்ல, அவர் ஒரு மனிதன். பிறந்ததுல இருந்தே அவருக்கு கால் சரியில்லை. வளர வளர அவருடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கோங்க? எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? அவர் கூட சேர்ந்த சிறுவர்கள் எல்லாம் பார்க்கும்போது, நான் என்ன பாவம் செஞ்சேன்? எந்த பாவமும் நான் செய்யலையே, எனக்கு ஏன் நடக்க முடியல? கடவுள் என்ன தண்டிச்சிருக்கிறாரா? அவருக்கு என்ன பிடிக்கலையா? என்ன பாவம் நான் செஞ்சேன்? அப்படிங்கிற மனக்கட்டுகளும் அந்த மனுஷனுக்கு என்ன செஞ்சிருந்திருக்கும்? இருந்திருக்கும். ஒரு சிறு வயதிலிருந்து சக நண்பர்களோடு அவரால் விளையாட முடிந்திருக்காது. தன்னோட வேலையை செய்யணும்னாலே இன்னொருவருடைய உதவி அவருக்கு தேவை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வளர்ந்த ஒருவருக்கு அவருடைய உடல்ல மட்டும் அங்க பிரச்சனை இருக்குமா? அவரோட சிந்தனைகள்லயும் பிரச்சனை இருக்குமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவருடைய உடல்ல மட்டும் அங்க பலவீனம் இல்லை. சிறு வயதிலிருந்தே அந்த கட்டுகளை பார்த்து அந்த கட்டுகளுள் இருக்கின்ற ஒருவருக்கு அவருடைய மனதிலும் அவருக்கு அங்க என்ன இருக்கும்? கட்டுகள் இருந்திருக்கும்.
அந்த இடத்துல வந்து அவர் சுவிசேஷத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் இன்னொருத்தர் உதவி இல்லாமல் அந்த இடத்துக்கு அவரால் என்ன செஞ்சிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அந்த மனுஷன் என்ன செய்யறாரா, சுவிசேஷத்தை என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 14:9. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இதுல நிறைய ரகசியம் இருக்குது. அந்த மனிதனுக்கு உடல்ல மட்டும் பலவீனம் இல்ல, அவருடைய சிந்தனையிலையும் பலவீனம் இருக்குது, கட்டுகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒருவரை சுவிசேஷத்தை சொல்லி முடிச்ச உடனே பவுல் என்ன செய்யறாரா, உற்று பார்க்கிறாரா. உற்று பார்த்து அவர் என்ன பார்க்கிறார் பாருங்க. 9வது வசனம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. இந்த மனுஷனுக்கு என்ன தேவைங்க? நடக்க முடியாத மனுஷனுக்கு என்ன தேவை இருக்க முடியும்? எழுந்து நடக்கணும். இங்க பவுல் எப்படி பார்க்கணும்? இவரால எழுந்து நடக்க முடியுமா, அதற்கான விசுவாசம் இவருக்கு இருக்கான்னு தான் பவுல் அங்க என்ன செஞ்சிருந்திருக்கணும், பார்த்திருந்திருக்கணும் இல்லையா? ஆனா பவுல் அங்க என்ன உற்று பார்க்கிறாரா பாருங்க. பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தார். அவரை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவருக்கு உண்டு என்று கண்டு. அவருக்கு தேவை எழுந்து நடக்கணும். ஆனா பவுல் அங்க உற்று பார்க்கிறது, ரட்சிப்பை இவனால பெற முடியுமா? அப்ப இந்த ரட்சிப்புக்கும் எழுந்து நடக்கிறதற்கும் என்ன சம்பந்தம்? இந்த ரட்சிப்புக்கும் விடுதலைக்கும் என்ன சம்பந்தம்? ரட்சிப்புக்கும் சுகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஏன்னா பவுல் அங்க அததான் என்ன செஞ்சிருக்கிறாரு, உத்து பாக்குறாரு. ரட்சிப்பை இந்த மனுஷனால பெற்றுக்கொள்ள முடியுமா? ஏன்னா அங்க சுவிசேஷம்னா என்னன்னு பார்த்தோம், நற்செய்தின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன நற்செய்தி? தேவன் மனிதனை படைக்கிறார். எப்படி படைக்கிறார்? தன்னோட சாயல்ல படைக்கிறார். தன்னோட சாயல்ல எதுல படைக்கிறார்? சரீரத்துல இல்ல, எங்க? ஆவியில். ஆவியில நம்ம யாரு சாயலை பெற்றிருக்கிறோம்? தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறோம். ஒரே ஒரு கட்டளை தான், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ என்ன செய்யாத, சாப்பிடாத. சாப்பிட்டா என்னாகும்? மரிச்சு போய் விடுவாய். அவங்க மரிச்சு போனாரா? போகல. அப்ப தேவன் அங்க போய் சொன்னாரா? இல்ல. அப்ப மரிச்சு போனதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆவியில பாவ இயல்பை அங்கு மனிதன் பெற்று கொண்டார். இந்த பாவமானது தேவனிடமிருந்து மனிதனை என்ன செஞ்சது? பிரித்தது. இந்த மரணம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா தேவன் இருந்து பிரிவை குறிக்கிறது. இந்த பாவ இயல்பை பெற்று கொண்டதினால் மனிதனால என்ன செய்ய முடியல? தேவனோடு உறவு கொள்ள முடியல. இதன் விளைவாக தான் உலகத்துல நோய், பாவம், சாபம், கட்டுகள், விளைவுகள், இது எல்லாமே உலகத்துக்குள்ள வந்தது. இப்படிதான் வந்தது. இந்த பாவ இயல்புக்குள்ள இருந்த மனிதன் மூலமாக வந்த எல்லா மனிதர்களும் எப்படி வருவாங்க? உதாரணத்துக்கு ஒரு பூனைக்குட்டிகிட்ட இருந்து வெளியில வர்ற குட்டியெல்லாம் எப்படி வரும்? புலிக்குட்டியாவா வரும்? பூனைக்குட்டியா தானே வரும். அது போல பாவ இயல்பை பெற்றிருந்த மனிதன் மூலமாக வெளியில வந்த மனிதர்கள் எல்லாரும் எப்படிதான் வந்திருப்பாங்க? பாவ இயல்போடுதான் வந்தாங்க. இதுல இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, மறுபடியும் மனிதனை புது வாழ்வு பெற செய்ய வேண்டும் என்பதற்காக, மீட்டு கொள்வதற்காக, தன்னோட உறவுல சேர்த்து கொள்ளணுங்கிறதற்காக, அதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? மனிதனாக வந்தார். நம்மெல்லாம் பாவம் செய்யறதுனால பாவிகள் கிடையாது. அந்த இயல்பை பெற்றிருந்ததினால் பாவத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இயல்பை மாற்றுவதற்காக அவர் வந்தாராம். ஒரு பூனைக்குட்டிய என்னதான் சாப்பாடு கொடுத்து பிராக்டிஸ் பண்ணி நீங்க செஞ்சாலும் அது புலியா மாறுமா? நிறைய சாப்பாடு கொடுத்தா மாறுமா? இல்ல. அது போல பாவ இயல்பை பெற்றிருக்கின்ற மனிதன் என்ன நல்ல செயல்கள் செஞ்சாலும் அந்த இயல்பு என்ன செய்யாது? மாறாது. அந்த இயல்பு மாற்றப்பட வேண்டும் என்றால் அது தேவனாலதான் என்ன செய்ய முடியும்? மாற்றப்பட முடியும். அதற்காக தான் அவர் மனுஷனா இறங்கி என்ன செஞ்சாரு? வந்தாரு. இதுக்கு பேரு தான் என்ன பேரு? நற்செய்தி. என்னோட இயல்பை அவர் மாற்றுவதற்காக வந்தார்.
இருளின் கீழே இருந்த நம்மள, பாவத்திற்கு கீழே இருந்த நம்மள, கட்டுகளுக்கு அடியில் இருந்த நம்மை மீட்டு அவருடைய வாழ்வை கொடுக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சாரா? வந்தாரா? இந்த நற்செய்திய பிரசங்கம் பண்ணினதினால் அங்க அந்த மனுஷன் என்ன செஞ்சாரா? தாயின் கருவுல பிறந்ததுல இருந்து நடக்க முடியாம இருந்தாரா ஒரு மனுஷன். அவரால அங்க சுகத்தை பெற முடிஞ்சுதான், அவருடைய சிந்தனையில விடுதலையை பெற முடிஞ்சுதான். தன்னோட கவலையில இருந்து, மனக்கட்டுகள்ல இருந்து, வருத்தத்துல இருந்து, தன்னோட சரீர கட்டுகள்ல இருந்து ஒருவர் அங்க என்ன செஞ்சுக்கிட்டாரா? விடுதலை பெற்றுக்கிட்டாரா. அப்படின்னா அந்த ரட்சிப்புல நம்மளால விடுதலை பெற முடியுமா? ஏன்னா நம்மளோட பிரச்சனைகள், நம்மளுடைய பலவீனங்கள் அதெல்லாம் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, நமக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. நம்மள மாதிரி உலகத்துல யாருக்கும் பிரச்சனையே இல்லை. இத மாதிரி பெரிய பிரச்சனை வேற யாருக்கும் என்ன செய்யல இல்ல. எனக்கு தான் இப்படிப்பட்ட பிரச்சனை நம்ம நினைக்கிறோம். இந்த மனுஷனை விட பெரிய பிரச்சனை இல்லையே, இல்லையா? அவரால அந்த ரட்சிப்புல விடுதலை பெற முடிஞ்சதுன்னு சொன்னா நம்மால அந்த ரட்சிப்புல விடுதலை பெற முடியுமா? நிச்சயமா முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.